ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போறோம். அதுக்கு நான் 2 வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இத நல்லா 4 சைடும் கட் பண்ணிட்டு, உள்ள எதுவும் புழு அந்த மாதிரி எதுவும் இல்லன்னா, அந்த கத்திரிக்காய் அடிபடலன்னா, அத நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சு எடுத்து, அதுல இந்த கத்திரிக்காவ போட்டு நல்லா வதக்க போறோம். இப்ப அந்த எண்ணெயில நல்லா அந்த கத்திரிக்காய் வதங்கணும். இத வதக்கி ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்ப இதுல வந்து நான் ஒரு 2 அ வெங்காயம் வந்து சாப் பண்ணி போட்டுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கும்போது இந்த மெயின் டைம் நம்ம வந்து கார்லிக் ஒரு 4, 5 பல் எடுத்து வச்சிருக்கேன். அத நல்லா வந்து இடிச்சு இதோட நம்ம கலந்துக்க போறோம். கலந்து இது நல்லா வதங்கட்டும். இதோட ஃப்ளேவர்ஸ் நல்லாருக்கும். இந்த சமயத்துல நம்ம ஒரு ஒரு 2 ஒரு கைப்படி அளவு வந்து நம்ம வந்து இந்த கருவேப்பிலைய இதில போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பில முன்னாடியே நம்ம போட்டு வதக்கினா, அதோட ஃப்ளேவர் அந்த அரோமாலாம் நல்லா இறங்கி, நல்ல வாசனையா இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன், 1 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு வந்து முன்னாடியே போட்டோம்னா, அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமா வந்து வெந்துரும். அதனால நம்ம உப்புங்க ஃபர்ஸ்ட்டே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வீட்ல அரைச்ச மிளகா பொடிய அதில சேர்த்து கலந்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டு கலந்துக்கிறேன். இது வந்து எல்லாமே அ மல்லித்தூள், மிளகாத்தூள், பெப்பர் எல்லாமே சேர்த்து வீட்ல அரைச்ச மிளகா பொடி. இத நான் வந்து கலந்துக்கிறேன். நல்லா போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த டைம் நான் வந்து மிக்ஸியில போட்டு கொஞ்சம் பொட்டுக்கடல இதில சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறேன். தேங்காய், பொட்டுக்கடல லைட்டா அரைச்சு எடுத்து அத நான் அந்த தண்ணியும் இதில ஆட் பண்ணிக்கிறேன். இத போட்டீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அந்த கத்திரிக்காய் குழம்பு. ரொம்ப வந்து அந்த ஒரு அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாருக்கும். சாப்பிடவும் நல்லாருக்கும் ஆக்சுவலா. அதனால நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல செய்றோம். அத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க தேவையான அளவு. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இந்த டைம்ல நம்ம வந்து புளி கரைச்சு வச்சுக்கலாம். ஒரு ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு ஒரு லெமன் அளவு புளி இதுக்கு போதும். நம்ம அத கரைச்சு வச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் நான் வந்து பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம இப்ப வந்து கரைச்சு வச்ச புளி தண்ணிய இதுல வந்து ஆட் பண்ண போறோம். இது எவ்வளோ நல்லா கொதிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த டைம்ல நம்ம ஆட் பண்றோம். இந்த புளி தண்ணிய ஆட் பண்ணிட்டு, நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் நம்ம அந்த எண்ணெய் கத்திரிக்காவ இதில போட்டுடணும். ஸோ நம்ம கத்திரிக்காய்லாம் இதில வந்து சேர்க்க ஆரம்பிச்சுட்டோம். இத நல்லா போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் குழம்புல இறங்கியிருக்கும். அண்ட் தென் நம்ம அரைச்சு ஊத்துன அந்த பேஸ்ட்டும் வந்து இதோட மிக்ஸ் ஆயிருக்கும் கத்திரிக்காய்ல. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லும், நமக்கு அந்த டேஸ்ட்டும் குடுக்கும். நம்ம குழம்பும் நல்லா திக்கா இருக்கும் இது. பார்த்தீங்களா? சூப்பரா இந்த மாரி செஞ்சு பாருங்க. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.